டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸசைஸ் நம்பர் 5. என்ன டாபிக்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலைசேஷன், அதாவது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் நார்மலைசேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான எய்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டு கிரியேட் எ டேபிள், ஆத்தர்னு ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதில் இருக்கிற ஃபீல்ட்ஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபீல்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுதான் ஃபீல்ட்ஸ் எல்லாமே, சரிங்களா? ஸோ ஆத்தர் ஐடி, நேம், அட்ரஸ், மொபைல் அண்டு ஆத்தர் புக் டைட்டில், லாஸ்ட்டாக வந்து பேஜஸ் எத்தனை அந்த புக். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ள ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜஸ் லாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷ்ட் ஆகும். ஸோ இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிவிட்டு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபஸ்ட் ஒன் வந்து 4 புக்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் இன்சர்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த 4 புக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க காம்பினேஷன் ஆஃப் ஆத்தர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 3 ஆத்தர்ஸ், 3 ஆத்தரு, 3 ஆத்தர்ஸ், 4 புக்ஸ் வந்து பப்ளிஷ்டு பண்ண மாதிரி வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் 12 ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எய்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம இன்சர்ட் பண்ணல, ஸோ இன்சர்ட் பண்ண அந்த 12 ரெக்கார்ட்ஸையும் எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்த்துட்டு அதில் வர டூப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத அப்சர்வ் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த டேபிளை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க நார்மல் ஃபார்ம் 1, நார்மல் ஃபார்ம் 2 அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க பிரிக்கிறோம். ஸோ இது ஃபஸ்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கும். நார்மல் ஃபார்ம் 2க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அதை கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க அப்ளை ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் நார்மல் ஃபார்ம்ஸ் டு ஃபிக்ஸ் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம எய்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ என்ன எய்ம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க டேபிள் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணணும். அதாவது ஆத்தர் அப்படின்ற ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய எய்ம், சரிங்களா? ஸோ ஆத்தர்ன்றது க்ரியேட் பண்ணுறோம். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு அதை டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க 4 புக்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆத்தர்ஸ் நேம் வந்து வர்ற மாதிரி 12 ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இன்சர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 12 ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இன்சர்ட் பண்ணிடுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ண வேல்யூஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா எடுத்தும் பார்த்துடுறோம், சரிங்களா? ஸோ இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாகவே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னாக்கா இந்த டேபிள் யூஸ் பண்ணியிருப்போம் ஆத்தர் அப்படின்றது. அதனால் அது வந்து க்ரியேட் பண்ணுறது நம்ம சொல்லலை, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்ளை ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் நார்மல் ஃபார்ம்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் லிசன் பண்ணணும் அதில், சரிங்களா? இங்கே பாருங்கள், ஆத்தர் ஐடி, நேமு, அட்ரெஸ்ஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மொபைல், புக் டைட்டில். ஸோ இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ் இருக்குது. அதில் இருக்கிற உள்ளே இன்சர்ட் ஆகிருக்கிற வேல்யூஸ் பாருங்கள், கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆர்கே செல்வகுமார் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 3 புக்ஸ் வந்து 3 டைம்ஸ் வந்து என்ன ஆயிருக்குனாக்க ரிப்பீட் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எட்வின் டயனன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அதே மாதிரி பாலகிருஷ்ணன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரிப்பீட்டடாக வருது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க ரிப்பீட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க ஸோ ஆத்தர் நேம் அப்படின்னு ஒரு டேபிளும், அதாவது ஆத்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு டேபிளும், அதே மாதிரி புக் இன்ஃபர்மேஷன்ஸ்ன்ட்டு அனதர் டேபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா தனித்தனியாக சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிவிட்டு அதை ஃபெச் பண்ணி எடுத்து பார்க்குறோம். எடுத்து பார்க்கும்போது செலக்ட் குறி எழுதணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 2 டேபிளையும் இணைச்சு சேம் ரிசல்ட் தான் வரும். ஆஸ் இட் இஸ் மேலே என்ன இருக்கோ அதே ரிசல்ட் கிடைக்கும். பட் ஆனால் டூப்ளிகேஷன்ஸ் இருக்காது, சரிங்களா? ரிப்பீட்டட் வேல்யூஸ் இன்சர்ட் ஆகாது. பாருங்கள், ஆத்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் 3 ஆத்தர்ஸு நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்க புக் டீட்டெயில்ஸில் அந்த ஆத்தர் இன்ஃபர்மேஷன் ஆத்தர் ஐடியை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்க பக்கமே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்க கொடுத்துட்டோம். அதாவது இந்த புக்கினுடைய இந்த டைட்டில் உள்ள புக்கினுடைய ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க 100க்கு ஆத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 100க்கு ஆர்கே செல்வகுமார், நெக்ஸ்ட் வந்து சென்னை. ஸோ யூஸிங் ஜாயின் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க ஃபெச் பண்ணி எடுத்துடுறோம் 2 டேபிள். அதாவது இங்கே இருக்கிற டேபிளில் இருக்கிற வேல்யூஸும் இங்கே இருக்கிற டேபிளில் இருக்கிற வேல்யூஸும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா 2த்தையும் ஜாயின் பண்ணி
சேம் ரிசல்ட் வர மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னாக்கா இங்கே கொடுத்துட்றோம். சரிங்களா? அதுதான் நேச்சுரல் ஜாயின் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, தட்ஸ் ஆல். இதை தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இப்போ செஞ்சு பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இதனுடைய டைட்டில் நீங்கள் வேணும்னா நார்மலைசேஷன் போடலாம், அப்படி இல்லைனாலும் ஜாயின் கூட இதில் சேரும். சரிங்களா? நார்மலைசேஷன் தான், ஜாயின் கூட இதுக்கான டைட்டில் கொடுக்கலாம். பேஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜாயின். ஜாயின் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே கொடுத்துக்கலாம் ஜாயின். ரைட், ஜாயின். தட்ஸ் ஆல். ஜாயின் கொடுத்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் நார்மல் ஃபார்ம் அப்படின்ட்டு நேம் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? டைட்டில். ஓகே, இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா MySQL சர்வர் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து டேபிள் ஒன்று வந்து க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஆத்தர் அப்படின்ற டேபிள் வந்து க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், அல்லது க்ரியேட் பண்ண டேட்டாபேஸ்க்குள்ளே கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா தனியாகவே ஒரு டேட்டாபேஸ் வந்து நம்ம வந்து இப்போ க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பாலிடெக்னிக்ன்ற டேட்டாபேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாலி அப்படின்ற ஒரு POLY பாலி அப்படின்ற ஒரு டேட்டாபேஸ் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் டேட்டாபேஸ் நேம் வந்து பாலி. ஸோ end of the statement semicolon enter. ஸோ ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா யூஸ் பாலி enter. ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், புக் டீட்டெயில்ஸ் ஆத்தர் பேர் வந்து புக் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து புக் டீட்டெயில்ஸ். இதில் இருக்கிற ஆத்தர். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஆத்தர் என்ற டேபிள் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கிரியேட் ஆத்தர் டேபிள் பேர். ஸோ அதனுடைய ஃபீல்ட்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க என்ட்ரு பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ ஓகே, இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன் இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு. சரிங்களா? கிரியேட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்க செமிகோலன் வரக்கூடாது. ஸோ இது சாரி கம்மா வரக்கூடாது. இந்த இடத்துல கம்மா இருக்குது. ஸோ அதுதான் என்னுடைய ப்ராப்ளம், எரர். சரிங்களா? ஸோ என்டர். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ஒரு டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த க்ரியேட் ஆன டேபிளில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா 12 வேல்யூஸ் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து நார்மல் ஃபார்ம்ன்றதை நம்ம வந்து டெமோவாக பார்க்கணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி 12 வேல்யூஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்க இன்செர்ட் பண்ணணும் கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வேல்யூ காப்பி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க செகண்ட் வேல்யூ, செகண்ட் ரோ டெப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க தேர்ட் வேல்யூ காப்பி தென் பேஸ்ட். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க 12 பேஜஸ் 12 வேல்யூஸ் வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்க இன்செர்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா?
இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்க நான் வந்து இங்கே ஆன்லைனில் டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது டைப் பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து செஷன் டைம் வந்து எக்ஸஸ் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்க ஃபஸ்ட்லேயே வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நான் அதுக்கான கொரிஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க வேர்டில் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஒன் பை ஒன்னாக நீங்களே என்ன பண்ணணும் அப்படின்னாக்க மேனுவலாக என்ட்ரி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? AUTHORE ஆத்தர் AUTHOR ஆத்தர் செமிக்குலர். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே ஆர்கேன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிப்பீட் ஆகுது. எட்வின் டயன்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. அதே மாதிரி பாலகிருஷ்ணன் அப்படின்றது வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ சிங்கிள் டேபிளாக இருக்கும்போது இந்த 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 ஃபார்முக்கு பேர் என்ன சொல்லுவீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவீங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா செகண்ட் நார்மல் ஃபார்முக்கு மாற்றுறோம். ஸோ அதை மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்க ஆத்தர் இன்ஃபர்மேஷன்ஸ்ன்ட்டு ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஆத்தர் ஐடி, நேமு, அவருடைய அட்ரஸ்ஸு, கான்டாக்ட் நம்பர் கொடுத்துடலாம். அதே சமயம் பார்த்தோன்னா புக் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி அந்த புக் டைட்டில், பேஜஸ் பப்ளிஷ்ட் ஆன் அந்த இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கு யார் ஆத்தர் அப்படின்ட்டு ஒரு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா தனியாக ஒரு ஆத்தர் ஐடி அப்படின்றத கொடுத்துக்கலாம். சரிங்களா? இதை த்ரீ வேல்யூஸ் வந்து தனியாக ஒரு டேபிள்லையும் அதே மாதிரி அதாவது 3 நேம் உள்ள அந்த ஃபீல்டு ஆத்தர்னுடைய இன்ஃபர்மேஷன்ஸை தனியாக ஒரு டேபிள்லையும் அதே மாதிரி புக் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு தனியாக ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த புக் டைட்டிலுக்கு பர்டிகுலர் புக் டைட்டிலுக்கு யார் ஆத்தர் அப்படின்றத இந்த இப்போ ஆத்தர் ஐடி மட்டும் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க ஒரு டேபிள் வியூவில் மொத்தமாக அதாவது 2 டேபிளையும் நம்ம என்ன பண்ணுறீங்கன்னா யூஸிங் நேச்சுரல் ஜாயின் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்க 2 டேபிளையும் ஆட் பண்ணிக்கிறோம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்க ஒரே டேபிளில் ரிப்பீட்டட் வேல்யூஸ் வர்றது என்ன ஆகும் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ணலாம். சரிங்களா? அதாவது உங்களுடைய டேட்டாபேஸினுடைய சைஸையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ரெடியூஸ் பண்ணலாம் யூஸிங் நார்மல் ஃபார்ம். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டேபிள் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க 2 டேபிள்ஸாக பிரிக்க போகிறோம். இந்த டேபிளையே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க 2 டேபிளாக பிரித்து ஆத்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு டேபிள்லையும் அதே மாதிரி புக் டைட்டில்ஸ், புக் இன்ஃபர்மேஷன்ஸ், புக் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அனதர் டேபிள்லேயும் போட்டுட்டு 2த்தையும் யூஸிங் நேச்சுரல் ஜாயின் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா 2த்தையும் ஜாயின் பண்ணி சேம் வியூவை காட்ட போகிறேன் வித்தவுட் ரிப்பிட்டேஷன் இன் டேபிள். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ஸோ ஆத்தர் பேஜ் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ அப்ளை பண்ண போகிறோம். ஒரு டேபிள் ஒன்று ஃபஸ்ட் டேபிள் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தர் இன்ஃபர்மேஷன். சரிங்களா? பேஸ்ட் என்டர். ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அனதர் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா என்ன க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புக் டீட்டெயில்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா 3 வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணிடுறேன். அதாவது ஆத்தர்னுடைய இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னாக்க அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஒன்று. அனதர் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இது பேஸ்ட். ஓகே. தென் லாஸ்ட்டாக வந்து பாலகிருஷ்ணன் காப்பி. தென் காப்பி தென் பேஸ்ட். ஓகே. 3 வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இன்சர்ட் பண்ணிட்டோம் எதுக்குள்ளே ஆத்தர் இன்ஃபர்மேஷனில். ஸோ அந்த ஆத்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் எடுத்து பார்க்கணும் அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க செலக்ட் கொரி கொடுத்து நம்ம இன்சர்ட் பண்ண வேல்யூ இன்சர்ட் ஆகிருக்கா அப்படின்றது பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் ஆத்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா புக் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க அனதர் டேபிள் ஒன்று வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ புக் டீட்டெயில்ஸ். சரிங்களா? புக் டீட்டெயில்ஸில் நான் ஆத்தர் ஐடி, புக் டைட்டில், பேஜஸ் அண்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா பப்ளிஷ்ட் ஆன். ஸோ இந்த டீட்டெயில் மட்டும் உள்ள ஒரு டேபிள் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா க்ரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிரியேட் கிரியேட் டேபிள். டேபிள் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா புக் டீட்டெயில்ஸ் BO புக்
டீட்டெயில்ஸ். ஓகே, அதில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க புக்கில் என்னென்ன ஃபீல்டு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தர் ஐடி இருக்கணும், புக் டைட்டில் இருக்கணும், பேஜஸ் இருக்கணும், பப்ளிஷ்ட் ஆன் இருக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை எடுக்க ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஆத்தர் ஐடி, ஆத்தர் நேமு, அட்ரெஸ்ஸு, அடுத்தது சாரி புக் ஐடி, ஓகே, பேஜஸ்ஸு, பப்ளிஷ்டா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். சரியா? புக் டீட்டெயில்ஸ் பேஸ்ட். ஸோ டேட் டிஏடி இதில் ஆத்தர் ஐடி, ஆத்தர் ஐடி, ஓகே. ஆத்தர் ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்ட்டு கூட கொடுத்துக்கலாம் 3. ஓகே, கம்மி. தட்ஸ் இதுக்குள்ள வந்துட்டு இந்த இடத்துல சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்க ஒரு டேபிள் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடும். புக் டீட்டெயில்ஸ் அப்படின்ற டேபிள் க்ரியேட் ஆகிடும். அந்த புக் டீட்டெயில்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க வேல்யூஸ் இன்செர்ட் பண்ணிக்கணும். என்னென்ன வேல்யூஸ் இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னாக்க அகெயின் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இன்செர்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இன்செர்ட் பண்ணுறதுக்கான queries. ஸோ இன்செர்ட் பண்ணிவிட்டு நான் இதை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, சரிங்களா? புக் டீட்டெயில்ஸினுடைய நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா இன்செர்ட் பண்ணிட்டேன். 10 rows வந்து யூஸிங் திஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்க ஆல்ரெடி இருக்குல்ல ஆத்தர்லேருந்து, ஆத்தர்ன்ற டேபிள்லேருந்து இந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்க புக் டீட்டெயில்ஸ்க்கு பிரிச்சுட்டேன். ஸோ இப்போ புக் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் ஆத்தரையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்க நேச்சுரல் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாக்க என்ன ஆகிடும் அப்படின்னாக்க ஆஸ் இட் இஸ் நம்மளுக்கு வந்து நார்மல் ஃபார்ம் 1 அப்படின்றது இந்த டேபிள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ரெண்டுத்தையும் நேச்சுரல் ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கான கோடிங்ஸ். ஓகே, காப்பி. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க நேச்சுரல் ஜாயின் புக் டீட்டெயில்ஸ்ன்னு தான் கொடுக்கணும், 1 கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க சேம் வேல்யூ தான் வரும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்காது. இங்கே பாருங்கள், இங்கே எதுவுமே ரிப்பீட்டேஷன் இல்லை இந்த டேபிளில். அதாவது ஆர்கே செல்வகுமார்ன்ற வேல்யூ அகெயின் மறுபடியும் அந்த டேபிளுக்குள்ளே வரல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்க பர்டிகுலராக இந்த காம்பினேஷன் ஆஃப் புக்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சேம் காம்பினேஷன் ஆஃப் ஆத்தரில் வரல. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிப்பீட்டேஷன்ஸ் வரக்கூடாது அப்படின்னாக்க நார்மல் ஃபார்ம், அதாவது 1 நார்மல் ஃபார்மில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க செகண்ட் நார்மல் ஃபார்மாக மாற்றுறோம். ஸோ ஹியூஜ் டேபிளில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்ப்ளிட் இன்ட்டு 2. அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்கா யூஸிங் நேச்சுரல் ஜாயின் யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸையும் ஒன்றாக்கி நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இதுதான் வந்து இந்த எக்ஸசைஸினுடைய எய்ம். அது செஞ்சு முடிச்சிட்டோம். சப்போஸ் நீங்கள் இங்கே ஆத்தர் ஐடியும் வேணும் அப்படின்னாக்க ஜஸ்ட் நீங்கள் ஆத்தர் ஐடியும் கூட கொடுத்துக்கலாம் இங்கே இந்த இடத்துல. ஸோ ஆத்தர் ஸோ ஆத்தர் ஐடியோட உங்களுக்கு வந்து சேம் டேபிள் இதுக்கு முன்னாடி இருந்துச்சுல நம்பர் 1, அதாவது நார்மலைசேஷன் 1ல் இருந்த டேபிள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. சரிங்களா? ஹியூஜ் டேபிளை நம்ம என்ன ஸ்ப்ளிட் இன்ட்டு 2 பண்ணிவிட்டு ரெடண்டன்சியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க அவாய்ட் பண்ணுறோம். சரிங்களா? தட்ஸ் ஆல். இந்த எக்ஸசைஸ் ஓவர். சரிங்களா? தேங்க்யூ.